சரி தேங்க்ஸ் ரே, நான் கிளம்புறேன். நான் ஏய். கேட்டாச்சு. உனக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீ பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஈஸியா போற. ஆ? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? இந்த செட்டப்லாம் என்ன ஓசில வந்ததுன்னு நினைச்சியா? வண்டி வாடகை ஒரு 2500, டீசலுக்கு ஒரு 500, இந்த காஸ்டியூம்க்கு ஒரு 1500, மொத்தத்துல ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். அப்ப கூட பார்த்தா 4500 ரூபா தாண்டி வருது. எதுக்கடி 6000 ரூபா? நான் என்ன ஓசிலியா வந்து நடிச்சிட்டு போவேன். போற வழியில பசிக்கும், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. கையறக்கடி பைத்தியம். என்ன புடிச்சு வச்ச போலீஸ்காரனுக்கு நான் 200 ரூபா கொடுத்துருந்தேன்னா விட்டுருப்பான். மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா கேட்டிருப்பான். அதை விட்டு காப்பாத்தன்ற பேர்ல போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு 6000 ரூபா செலவு வச்சுட்டு அதை ஏன் தலையில கட்ட பாக்குற? இத்தனை செலவு வச்சுட்டு பெரிய தியாகம் பண்ண மாதிரி வேற பேசுற. தேவைதான்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்தல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. என்ன பெரிய ரிஸ்க் உனக்கு? இதெல்லாம் உங்க அப்பா பண்ண வேலையா தானே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிராயச்சித்த பண்ற மாதிரி பின்னாடியே கிளம்பி வண்டி இத்தனை பேச்சு பேசிட்டு இருக்கிறேன். எப்படி? எனக்கு புரியல. வழியில போலீஸ் புடிச்சா கூட என் அப்பா தான் பண்ணிருப்பாரு. என் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அது உங்க அப்பம் பண்ணதாண்டே. நீ திருந்தவும் மாட்ட, உன்னை திருத்தவும் முடியாது. போ. நீ போய் உங்க பாரு, என் அப்பாவை பத்தி யோசிக்காம போய் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல ஒழுங்கா எழுதிட்டு வா. முதல்ல எழுதிக்கிறேன். நீ போ. போலீஸ் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிரு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் போலீஸ் வச்சு போட வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு தெரியும். நீ போய் முதல்ல எக்ஸாம் எழுது. போ. ஒரு நிமிஷம். என்னடி? அவ்வளவுதானா? இல்ல வேற எதுவும் வேணாமா? வேற என்ன வேணா இருக்குது? ஆல் டிக்கெட் இருக்குது, படிச்சதெல்லாம் மனசுல இருக்குது. வேற என்ன வேணும்? ஓ, இப்ப நான் சொல்றது உனக்கு புரியல? புரியாது. ரொம்ப பாவம். இந்த பரீட்சை எழுத போறல, அதுக்கு முன்னால ஒரு மோட்டிவேஷன். எனக்கு காலையில டிஃபன் பாட்டியே கொடுத்தாங்க. எனக்கு அதுவே மோட்டிவேஷனா தான் இருக்குது. சரியா? நான் இங்க எக்ஸாம் எழுதணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. போ. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனும் நான் கொடுக்க போற மோட்டிவேஷனும் ஒன்னா என்ன? என்ன அப்படி பாக்குற? இல்ல நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு யோசிக்கிறேன் நான். இதுல என்ன சந்தேகம்? 2 பேருமே பைத்தியம் தான். ஒத்துக்கிறியா? சத்தவா பேசாரி கேட்க போறானுங்க. சரி, எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. வேணுமா வேண்டாமான்னு சொன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஒன்னும் வேணாம். நீ திடீர்னு கொஞ்சுவ, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். தேவையில்லை. போ. நிஜமாவே வேணாம்ல? வேணாம்.